ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அந்த அறிவார்ந்த வாதங்கள் இல்லை. ஒரு காலத்தில் ராஜாஜி இங்கே இருந்தார், காமராஜர் இருந்தார், எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கே இன்னும் 500 ஆண்டுகளுக்கு 2 அறிஞர்கள் தான் உண்டு. ஒன்று ராஜாஜி, இன்னொன்று ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி. அவ்வளவு பெரிய அறிஞர். நான் 25 வயதாக இருக்கிற போது ராஜாஜியை சந்திக்கின்ற வாய்ப்பினை வாழ்க்கையில் ஒரு முறை பெற்றேன். அப்பொழுது காங்கிரஸ், நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். சின்ன பையன்களை எல்லாம் அப்பொழுது முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது காமராஜை பார்த்து விட்டு ராஜாஜி வீட்டுக்கு போனோம். ராஜாஜி வீட்டுக்கு போனால் வெள்ளைக்காரங்களோடு பேசி கொண்டிருந்தார். வாசலுக்கு நேரே பசுலுல்லா ரோட்டில் ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தார். அங்கிருந்து பார்த்தால் வாசலில் இருக்கின்ற எங்களை தெரியும். நாங்கள் 2-3 பேர் போயிருந்தோம். ஒரே ஒரு போலீஸ்காரர் இருந்தான். கவர்னர் ஜெனரலாக இருந்தோ அவர் வீட்டில் ஒரே ஒரு போலீஸ்காரன் இருந்தான். அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அந்த முரளி என்று கல்கியில் இருக்கிறவர் வந்தார். என்ன என்று கேட்டார். ராஜாஜியை பார்க்க வேண்டும். என்ன ராஜாஜியை பார்க்க வேண்டுமோ? குழந்தை வாங்க போகிறது மாதிரி சாதாரணமாக சொல்கிறேன். அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு தான் பார்க்கணுன்னா. அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுங்கிறதே அப்போ தான் நான் வாழ்க்கையில் முதலாகவே கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி காமராஜ் வீடு தொடர்ந்து கிடக்கு. நாங்கள் போய் உட்காந்துக்குவோம். அப்புறம் அவர் வருவார், எல்வி சம்பளத்தை கொடுப்போம். அப்புறம் என்னப்பா அப்படிம்பார். ராஜாஜி சொன்னோன்னே அப்படின்னு நின்று நாங்கள் போகிறேன். நீ உன் நம்பரை கொடுத்துட்டு போ, நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். என்ன ஐயா, நாங்கள் போட் மெயிலுக்கு போனோம். ஓ, எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கியா ராஜாஜியை பார்க்க என்று சொல்லி விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நாள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் போன பிறகு ராஜாஜி அங்கிருந்து எங்களை பார்த்தார். பிறகு அவர்களை வர சொல்கின்றார். நான் கிட்டத்திலே போய் கும்பிட்டேன். அவர் காதை காட்டி கிட்டத்திலே வந்து பேசு என்று சொன்னார். அவர் பக்கத்திலே ரொம்ப நெருக்கமாக நின்று கொண்டு நான் பேசினேன். அவர் இந்த பக்கம் ஊஞ்சலில் இப்படி இருக்கிறார், நான் இப்படி பக்கத்தில் நின்று பேசுகிறேன். என்னுடைய இடது தோளிலே அவருடைய வலது கையை வைத்து கொண்டார். 20 மணித்துள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தால் அந்த கையை எடுக்கவே இல்லை. ஒரு பெண்ணினுடைய ஸ்பரிசத்தை விட சுகமானது அது. அப்புறம் கேட்டார் என்ன ஏது என்று வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார். அதில் சுவையானது என்ன என்றால், நான் உங்களுடைய சுயராஜ்யாவை படிப்பேன் என்று சொன்னேன். சொன்னவுடன் ரொம்ப மகிழ்ச்சி, நீ எல்லாம் படித்தால் நல்லது என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்து அப்படி சொன்னேன். புரிகிறதா என்று கேட்டார். புரிகிறதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியும், என்ன விடாமல் படிக்க படிக்க புரியும் என்று சொன்னார். அதான் அவர். ஆகவே அதற்கு அப்படி ஒரு மனிதனை வாழ்நாளில் ஒரு முறை சந்திக்கவும் அவர் என்னுடைய தோளை தொடவுமான வாய்ப்பினை நான் வாழ்க்கையில் பெற்றேன். எவ்வளவு அந்த தரம்தான் சுவராஜ்யாவிலே கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்பொழுது பத்திரிகைக்காரர்களெல்லாம் அவரை கேட்டார்கள், சோசலிசத்தை ஆதரித்தீர்கள், அபேதவாதம் என்று எழுதினீர்கள், எவ்வளவு வலிமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள், ஒவ்வொரு ஊருக்கும் எதற்கு ஒவ்வொரு கிணறு வேண்டும், ஊரிலே பொதுவாக ஒரு ஊருணி இருந்தால் தங்களுக்கு தேவையான நீரை தேவையான நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து எடுத்து செல்லலாமே, ஊருக்கு ஒரு பொதுவான ஊருணி இருப்பது போலத்தான் பொதுவான அரசு இருப்பது, பொதுமை அரசு இருப்பது என்று அபேதவாதத்தில் ராஜாஜி எழுதியிருக்கிறார். இவன் கேட்டான், அபேதவாதம் பேசினீர்கள், இப்பொழுது கடைசியிலே நீங்கள் அபேதவாதத்திற்கு எதிராக சந்தை பொருளாதாரத்தை, மார்க்கெட் எக்கானமியை பேசுகிறீர்களே என்று கேட்டார்கள். அதே போல ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்தியை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் திணித்தீர்கள், இப்பொழுது நீங்கள் இந்தியை கடுமையாக எதிர்க்கிறீர்கள், இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று கடுமையான சொற்களால் சொல்லுகிறீர்கள், இஸ் இட் கன்சிஸ்டன்ட் என்று கேட்டார்கள். அதுக்கு ராஜாஜி சொன்னார், கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று சொன்னார். சொல்லிவிட்டு சுவராஜ்யாவில் இதை கட்டுரை எழுதினார். இந்த கட்டுரையை நான் படித்தேன். 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு எனக்கு அதனுடைய பொருள் தெரிந்தது. 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு மனிதன் ஒன்றை எப்படி பார்க்கிறான், முன்னுக்கு பின் முரணானதா இல்லையா என்பது அல்ல முக்கியமானது, எந்த ஒன்றும் தர்மத்திற்கு உடன்பாடானதா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. இப்படி சிந்திக்க நமக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். இஸ் இட் கன்சிஸ்டன்ட்? தட் இஸ் நாட் எ கொஸ்டின். அது கன்சிஸ்டண்டாக இருக்கட்டும், இன்கன்சிஸ்டண்டாக இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமானதில்லை. எந்த ஒன்றாக இருந்தாலும் தர்மத்தோடு பொருந்துகிறதா என்ற அடிப்படையில் தான் எந்த ஒன்றையும் பார்ப்பார். ஆகவே கால மாறுதல்களுக்கு தக அவர் கொண்டு வந்த கருத்து மாற்றங்கள் என்பவை தர்மத்திற்கு மாறானவை அல்ல. அவருடைய வாழ்க்கை தர்மத்தை நோக்கியது. தர்மமாக நடந்து கொள்ள முடியாமல் போய்விட்டால் வாழ்க்கை வீணாக போய்விடும் என்று கருதியவரே தவிர
இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ஸை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. நாட்டிலே ஒரு வாழ்க்கையை தர்மத்திற்கு பொருந்துமாறு வாழ்வது என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதனை நான் பார்த்தேன். எவ்வளவு சங்கதி எவ்வளவு அவர் மீது அவதூறுகள் வீசப்பட்டாலும் அந்த அவதூறுகளுக்கு அவர் வாழ்நாளில் பதில் சொன்னதே இல்லை. இவனுடைய புகழுக்கும் இகழுக்குமா நாம் பெறப்படுத்தோம்? அந்த உயிர் அது பெற வேண்டிய பலன், அது கிடைத்தேற வேண்டிய நிலை, இதுதான் முக்கியமே தவிர இவன் என்ன, இவனுடைய அறிவுக்கு தக அவன் புகழுவான் அல்லது இகழுவான், இவனுடைய புகழ்ச்சியை பற்றி என்ன இருக்கிறது என்று அவர் எப்பொழுதும் கவலைப்பட்டதில்லை. பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது. நான் மணியம்மையை மணந்து கொள்ள நினைக்கிறேன், உடலுக்காக அல்ல, உடல் கருதி அல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, எவன் மீதும் நம்பிக்கை இல்லை, எல்லாரும் திருட்டு பயல்கள் என்று சொன்னார். ஐயோ என்ன இப்படி சொல்லுகிறார், அண்ணாவை விட்டு விட்டு சொல்லியிருக்கலாம். என்னுடைய கருத்து எல்லாரும் சொத்தை எடுத்துக்கொண்டு விடுவார்கள், ஆகவே நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார். அதற்கு ராஜாஜி பதில் எழுதுகிறார், இஸ் மணியம்மை இம்மாற்றல் என்று எழுதுகிறார். மணியம்மை சாகாதவரா? உன்னுடைய சொத்தை காலகாலத்துக்கும் ஒரு காத்து விடுவாரா? அவர் போன பிறகு யாரோ ஒருவன் வருவான், இல்லை அது மாதிரி ஒருவன் இப்பொழுதும் வருவான். இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது. அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார். ஆனால் ராஜாஜி ஒரு குள்ளூகப்பட்டார். அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிளந்து விட்டார், குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக் கொண்டிருந்தார்கள், அண்ணா உட்பட. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதில் என்ன என்றால், இவர்கள் பேசுவது பேசட்டும், ராஜாஜி இதற்கு பதிலே சொல்லவில்லை. பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை, ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை, அவர் வேண்டாம் என்று தான் சொன்னார், நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் இருந்து விட்டார். அப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார். வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன் என்று. 28 ஆண்டுகள் கழித்து பெரியாரும் தெரியும் ஞாபகம் இல்லை, அந்த கடிதமும் ஞாபகம் இல்லை. இல்லை, எதற்காக சொல்கிறேன் என்றால், குடிகேடி குள்ளூகப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, நாம் வேண்டாம் என்று சொன்னதை நாம் தான் செய்து தீக்காவை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு ஒரு பதில் சொல்வோம் என்று ராஜாஜி கருதியதில்லை. எதற்காக? இவனுடைய புகழும் இகழும் நமக்கு என்ன பொருட்டு என்று கருதினார். எவ்வளவு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள். அவர் கொண்டு வந்த கல்வி திட்ட பாடநூலிலே மணிநீதி இருந்ததா இல்லை குலக்கல்வி இருந்ததா? சும்மா பணம் இல்லை, அரசாங்கத்தில் புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது, நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படும், அதற்கு வசதி இல்லை, ஆகவே 2 அரை நேரமாக பிரித்து 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் சும்மா இருக்க மாட்டார் ராஜாஜி. நிருபர்கள் கேட்டார்கள், மீதி நேரத்தை என்ன செய்வது என்று. ஏன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டால் அது ஒரு கைத்தொழில் தானே, நல்லது தானே என்று சொல்லிவிட்டார். அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள சொல்லுகிறான், அப்பன் வழியாக வாழ நினைக்கிறான், இது குலக்கல்வி. கல்வியிலே குலத்தன்மை ஒன்று கிடையாது. அவர் சொன்னார், இது கற்றுக்கொண்டால் நல்லது தானே, சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் இதையும் செய்யட்டுமே, படிப்போடு இதையும் சேர்த்து செய்யட்டுமே என்று சொன்னார். குள்ளுகப்பட்ட குலக்கேடர் என்று பேசாத பேச்சு பாக்கி இல்லை, ஒன்றுக்காக பதில் சொல்லவில்லை. இந்த காமராஜர் வந்து சொன்னார், இந்த கல்வி திட்டம் பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது, நீங்கள் விட்டு விடுங்களே என்று சொன்னார். ராஜாஜி சொன்னார், நான் கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் ஒரு தப்பும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற வசதியில் 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தேன், ஆகவே நான் வீட்டுக்கு போகிறேன், வேறு ஆளை வைத்துக்கொண்டு இந்த கல்வி திட்டத்தை நடத்த என்று சொன்னார். காமராஜர் சொன்னால், நீங்களே முதலமைச்சர் ஆகிறீர்கள், கல்வி திட்டத்தை விட்டு விடுங்கள், எதிர்ப்பு வருகிற போது விட்டு விடுவது தானே காங்கிரஸுக்கு நல்லது என்று சொன்னார். எதிர்ப்பு அறிவாக வரும், அறிவில்லாமல் வரும், அதல்ல முக்கியம், யாரையும் வைத்து நீ நடத்தி இந்த கல்வி திட்டத்தை நடத்தி என்று சொன்னார். காமராஜர் யோசித்தார். ராஜாஜி வீட்டுக்கு போய் எனக்கு உடல்நலம் இல்லை என்று கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த பதவியை துச்சமாக அவரை கெஞ்சி குற்றாலத்திலிருந்து கூட்டி கொண்டு வந்து தான் முதலமைச்சராக ஆக்கினார்கள். பிறகு அவராகவே ஒரு நாள் வீட்டுக்கு போய்விட்டார். எனக்கு தெரிய பதவியை வேண்டாம் என்று உதறிவிட்டு போனார் 2 பேர், ஒரு ஆள் ராஜாஜி, இன்னொரு ஆள் காமராஜர். அந்த நாற்காலியை உதறி விட்டு போனார்.
இதே மாதிரி ஒன்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். கருணாநிதியினுடைய காலத்தில் ஈழச்சிக்கல் பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. அவர் கீழே ஆட்சியில் இருந்தார், மேலே மந்திரி சபையிலே அவருடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள். அப்பொழுது சிங்கள அரசுக்கு உதவ வேண்டும் என்று நம்முடைய மைய அரசு நினைக்கிறது. அப்படி நினைக்கின்ற போது இந்த போருக்கு எதிராக, இந்த போரிலே இந்தியா சிங்கள அரசுக்கு உதவுமானால் நான் ஆட்சியை விட்டு போய்விடுவேன் என்று கருணாநிதி சொல்வார் என்று நான் நினைத்தேன். அவர் கீழே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை, மேலே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை. 2 மனைவிமார்களையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்துக்கொண்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு முடித்து கொண்டு விட்டார். ஈழம் அழிந்தது. நான் அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதினேன். நானா இந்த பிழையை செய்தேன்? மைய அரசாங்கம் அல்லவா செய்தது? மைய அரசாங்கம் இதை செய்ததற்கு நானா பொறுப்பு என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதினேன். ரொம்ப வலிமையான கட்டுரை. கருணாநிதி ரொம்ப நொந்து போய்விட்டார் அந்த கட்டுரையை படித்துவிட்டு. நான் எழுதினேன், உண்மைதான், சிங்களவர்கள் தான் அதை செய்தார்கள், மைய அரசு தான் அதற்கு உதவி செய்தது, மைய அரசினுடைய முடிவுதான். ஆகவே ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பு என்றால், நான் உள்ளே இருக்க மாட்டேன், வெளியே வந்து விடுவேன், இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மாட்டேன், தமிழர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வந்திருந்தால், கூட்டணியில் நீங்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அரசால் இந்த போரை தொடுக்க முடியாது, காங்கிரஸால் சிங்களவர்களுக்கு உதவ முடியாது. அந்த போர் நின்றிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாத காரணத்தினாலே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துப்போவதுதான், நமக்கு பதவி தான் முக்கியமே தவிர, நாம் அதில் சரி வெளியே போவதென்றால் போகின்ற நம்மை விரட்டி விட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு விட்டால் நாம் மேலேயும் கீழேயும் பதவியை இழந்து விடுவோமே என்று இவர் அஞ்சினார் என்பதை நான் சொன்னேன். ஒரு ஊது உலையிலே நான் எப்படி பொறுப்பு என்ற கேள்வி அவர் வைத்தது. நீங்கள் எப்படி பொறுப்பு என்று நான் எழுதினேன். ஒரு ஊது உலை, கொல்லனுடைய ஊது உலையிலே ஒரு கடப்பாறையை அடித்து கொண்டிருப்பார்கள். அவன் சம்மட்டியை வைத்து ஊது உலை செக்கச்சவேர் என்று சிவந்திருக்கும், அதில் அடிப்பான். அப்படி ஒருவன் ஓங்கி அடிக்கின்ற போது அந்த கடப்பாறை மண்ணுக்குள் புதைந்து விடும். அப்படி புதையாமல் இருப்பதற்காக ஒரு இரும்பு சலாகை, ஒரு இரும்பு தண்டு ஒன்று வைத்து அதன் மீது கடப்பாறையை வைத்து அடிப்பான். அந்த கடப்பாறையை அந்த இரும்பு தண்டின் மீது வைத்து அடிக்கின்ற போது கடப்பாறை நையும். நான் சொன்னேன், ஈழத்தை கடப்பாறையால் அடித்தவன் மைய அரசு. அந்த கடப்பாறை நைபடுவதற்கு கீழே இருந்து தாங்கி கொடுத்த இரும்பு தண்டு நீங்கள். எவ்வளவோ நடந்தது அரசியலிலே, என்னென்னவோ செய்தார்கள், கடைசியிலே கீழ் நிலைக்கு வந்து விட்டது.